எங்க அப்பா பழனியில ஒரு சராசரி குடும்பம். எங்க பாட்டி இட்லி வித்தவங்க 4 பசங்களை வளர்த்தாங்க. குடும்ப பேரை வச்சுட்டு 25 வருஷம் அமெரிக்காலையும் லண்டன்லயும் படிச்சு குடும்பத்தின் பேர் மட்டுமே எம்எல்ஏ சீட் வாங்கி லண்டன்ல இருந்து நேரா வந்து இங்க எலெக்ஷன் நிக்கல. கூத்தாடி, பச்சோந்தி, சினிமா சங்கி, இன்னும் சில வார்த்தையெல்லாம் மறந்துட்டேன். ஆனால் ஒண்ணு, இந்த நிமிடம் வரை ஒரு வார்த்தை நான் அவரை பத்தி தனிப்பட்ட முறை அவரை தாக்கின ஒரு வார்த்தை பேசல. புரட்சி தலைவர் பாட்டுதான் சொல்லணும். ஏன் என்ற கேள்வி இங்க கேட்காமல் வாழ்க்கை இல்லை. இந்த எனக்காக சொன்னாரு. அடுத்த லைன் யாருக்காக சொன்னாருங்கிறது உங்களுக்கு தெரியும். தான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. இது யாருக்காக அவர் பாடினாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்கள்கிட்ட ஒருத்தரை பத்தி கேட்கிறேன், அவரை பத்தி தெரியுமா? தியாகராஜன் ஒருத்தரை பத்தி உங்களுக்கு யாராவது தெரியுமா? தெரியாது. தியாகராஜன் தெரியாதா? அவர் பேருக்கு முன்னாடி அவரோட பரம்பரை பேர் எல்லாம் போட்டு பாருங்க. இப்ப தெரியுதா? அவரோட அப்பா பேரு, அவர் தாத்தா பேரு எல்லாம் இன்ஷியல் போட்டீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க குடும்பத்துடன் இணைத்து பேசப்பட்டால் மட்டுமே இவர் பேர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்லைன்னா பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு 00000 இவர் சொல்றாரு. தனி மனிதனாக ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்து, எங்க அப்பா பழனியில ஒரு சராசரி குடும்பம். எங்க பாட்டி இட்லி வித்தவங்க 4 பசங்களை வளர்த்தாங்க. அப்படி வளர்ந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு போனதுதான் எங்க அப்பா. அவர் மகன் நான். ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து தனியாதான் போராடி சென்னைக்கு போய் ஒரு சினிமா துறையில இறங்கி படாத பாடுபட்டு உழைத்து முன்னேறி இன்னைக்கு உங்க கூட நான் நினைக்கிறேன். சுந்தர் சிங்கிற பேரை சொன்ன மாதிரி அன்பு சகோதரர்களே, தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் என் பேரை தெரியும் ஓரளவுக்கு. சுந்தர் சிங்கிற பேரே ஒரு பிராண்டா தான் நான் உருவாக்கி வச்சிருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட உழைப்பு குடும்ப பேரை வச்சுக்கிட்டு 25 வருஷம் அமெரிக்காலையும் லண்டன்லயும் படிச்சு குடும்பத்தின் பேர் மட்டுமே எம்எல்ஏ சீட் வாங்கி லண்டன்ல இருந்து நேரா வந்து இங்க எலெக்ஷன் நிக்கல. ஒரு வெளிநாட்டுக்காரர் நான் இங்க வந்து எலெக்ஷன் நிக்கல. தனி மனிதனாக போராடி உழைத்து எனக்கென்று பேரை உருவாக்கி, என் பேரே ஒரு பிராண்ட், குடும்பத்தோட பேரை பிராண்டா வச்சுக்கிட்டு நான் இங்க ஒன்னும் எலெக்ஷன் நின்று ஜெயிக்கல. இப்ப நான் முன்னாடி எல்லாம் கேட்டேன், அவர் பேரை கேட்டா உங்களுக்கு யாருக்கும் தெரியல. அவரோட இனிஷியலை போட்டாதான், அவரோட இனிஷியல் எல்லாம் வச்சாதான் உங்களுக்கு தெரியுது இவர் யாருன்னு. அதுதான் அவருடைய பிராண்ட். 0 குடும்பத்தோட பேரை வச்சுதான். அந்த குடும்பத்தை முன்னவர்கள் பெரியவங்க மிகப்பெரிய நல்ல காரியங்களை பண்ணிருக்காங்க. நான் அவங்கள பத்தி எதுவுமே சொல்லல. அவங்க நல்ல ஃபேமிலி. ஆனா அப்படிப்பட்ட பெரிய ஃபேமிலி வந்தவர் இவர் பேசுற பேசி பாத்தீங்களா? இவ்வளவு நாள் பண்பாளர் சொல்லிருந்தவரு அவர் முகமொழி கண்டு விட்டு தோல்வி பயத்தில் 5 வருஷமா தொகுதி பக்கம் எட்டி பார்க்கல. யாராச்சும் இருக்கிறவங்க, தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க, இந்த 5 வருஷத்துல உங்க குறைகளை கேட்க ஒரு தடவை அவர் நேரில் வந்திருக்காரா? வரல. ஒவ்வொரு இடத்துலயும் நான் கேட்கிற கேள்வி தான், எனக்கு கிடைக்கிற பதில் தான். ஒரு தடவை உங்களை சந்திக்க வரல. உங்க குறைகளை சொல்றதுக்கு ஒரு தடவை அவர் போய் பார்க்க உங்களால முடிஞ்சுதா? முடியாது. இன்னும் அதேதான் பதில். 5 வருஷமா உங்களை பார்க்க வராம, உங்க குறைகளை கேட்க வராம, இப்ப எலெக்ஷன் நேரத்துல உங்களை தேடி வராது. இது வரைக்கும் என்ன பத்தி எதிர்கட்சி வேட்பாளர் பத்தி பேசாத, வார்த்தைக்கு வந்து திட்டாம என்ன காரணம்? தோல்விக்கான முதல் படியில் அவரும், வெற்றிக்கான முதல் படியில் நானும் நிற்கிறேன் அர்த்தம். எப்படி இந்த நகரம், கோபுர நகரத்தை குப்பை நகரமா மாத்தி வச்சிருக்காங்க. குப்பை நகரம் நான் சொல்லல, ஸ்வச் சர்வேஷன் ஒரு அமைப்பு போன வருஷம் இந்த கணக்கெடுப்புல இந்தியாவின் தலை சிறந்த குப்பை நகரங்கள மதுரை இருக்கு. இத பத்தி அவர்கிட்ட ஒரு நிருபர் கேட்கிறாங்க, மதுரை குப்பை நகரமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இதெல்லாம் நான் கணக்கு எடுத்துக்க மாட்டேன். அப்ப திருச்சி மாநகராட்சி நல்லதா எடுத்திருக்காங்களே, நல்ல மாநகராட்சியா சொல்றாங்க. நிருபரை முடிச்சுட்டாரு இங்கிலீஷ்ல, படித்தவர், எல்லாருக்கும் பதில் சொல்றாரு. இப்ப 3 நாளா உங்களுக்கு தெரியும். மேல மாசி இதுல 3 நாளைக்கு முன்னாடி சொன்ன இதே மாதிரி நாளைக்கு இப்ப சொல்ற பாட்டுக்கு குறிச்சுக்கோங்க சகோதரர்களே. நாளைக்கு இங்கெல்லாம் இலக்குகள் கொடுத்துப்படும். மேல மாசி இதுல நான் 3 நாளைக்கு முன்னாடி பேசினேன் இதே மாதிரி லைட் லேனு அடுத்தவங்க லைட் போட்டிட்டு இருக்காங்க. 4 நாளா நீங்க கவனிச்சு மதுரையின் முக்கிய நகரங்கள் எல்லாமே குப்பைகள் அள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. எதனால? நான் உட்கார்ந்து கத்தனோன்னு உடனே குப்பைகள் அகற்றுறாங்க, லைட் மாட்டுறாங்க. ஒரு அமைச்சர் தன்னோட சாதனையா மதுரைக்கு என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டாருன்னா என்ன சொல்லணுமோ,
10 வருஷ திட்டங்கள் முன்னெடுத்து பண்ணதா வரணும். மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்த, மேம்பாலங்களை கொண்டு வந்த, அடுத்த 10 வருஷத்துக்காக கழிவுநீர் மேலாண்மை பண்ண, குடிநீர் பிரச்சனை எல்லாம் பண்ண. ஆனா அவர் என்ன சாதனையா சொல்றாரு? மெட்ரோ ட்ரெயின் வந்துச்சா, மேம்பாலம், அதிமுக காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள், ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் இப்போ திறந்து வச்சுட்டு இருக்காங்க. குடிநீர் கொண்டாந்தாரு, அது பெரியார் கூட்டு நீர் திட்டம் அதிமுக காலத்தில் நமது மதிப்புக்குரிய அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் கொண்டு வரப்பட்டது. தேவையில்லாம 2014 21 வரைக்கும் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இந்தியாவின் தலை சிறந்த 100 நகரங்களில் ஒன்றாக மதுரை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸ்மார்ட் சிட்டி மூலம், அது மதுரைக்கு ஸ்பெஷலாக ஹெரிடேஜ் டெவலப்மெண்ட் ஜோன் ஸ்பெஷல் ஒரு ப்ரோக்ராம் போட்டு மதுரைக்கான கோடிக்கணக்கான ரூபாய் நிதி அனுமதிக்கப்பட்டது. அதை வச்சு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அதிமுக காலத்துல. பெரியார் பஸ் நிலையத்திலிருந்து இவ்வளவு பாலங்கள், மேம்பாலங்கள் இருந்து வைகை ஆறை சுத்தி இருக்கிற தடுப்பு சுவர் ஆகட்டும், சோலார் லைட் ஆகட்டும், வண்டியில ஒரு கார் பார்க்கிங் ஆகட்டும், இன்னும் பல்வேறு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. திமுக ஆட்சிக்கு வந்தோட 5 வருஷத்துல என்ன பண்ணாங்க? எல்லா பிரச்சனையும் நம்ம தேவையில்லாம மக்களுடைய பிரிவினையை உண்டாக்கி மத்திய அரசு கூட சண்டையை கிளப்போட்டு மத்திய அரசு நிதி எதுவுமே தமிழ்நாட்டுக்கு வரவிடாம பண்ணி, எந்த நலத்திட்ட உதவியும் மதுரைக்கு வரவிடாம பண்ணி, இப்ப மதுரை எப்படி இருக்கு? இது நான் கேட்டா என்கிட்ட அறியாமைங்கிறார், நான் ஜீரோங்கிறார், நான் ஒரு வெற்றிடம்ங்கிறார். அது போக பல பட்ட பேர், கூத்தாடி, பச்சோந்தி, சினிமா சங்கி, இன்னும் சில வார்த்தையெல்லாம் மறந்துட்டேன். ஆனால் ஒண்ணு, இந்த நிமிடம் வரை ஒரு வார்த்தை நான் அவரை பத்தி தனிப்பட்ட முறை அவரை தாக்கின ஒரு வார்த்தை பேசல. எனக்கு பேச தெரியாதா? ஐயா, உங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்களோட பல மடங்கு பெரியார் நானு. ஒரே மனப்பாடம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஒரு நலத்திட்டம்னா என்ன சொல்லணும்? இது பண்ண, அது பண்ண, சமுதாய நலக்குழு கட்டினேன், அது கட்டினேன், இது கட்டினேன்னு சொல்லிருக்காரு. இப்படிதான் சொன்னாரு. நீங்களே உங்க கண்ணால பாக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மனோட கோயில் இதுக்காக ஒரு சுற்றுலா பயணிகள் வந்தா ஒதுக்கிறதுக்கு ஒரு நல்ல கழிப்பறை இல்ல, ஒரு நல்ல பார்க்கிங் சூழ்நிலை நான் பேசிட்டு இருந்தேன். உடனே அவரோட சாதனையா சொன்னாரு, 2 டாய்லெட் நான் அப்டேட் பண்ணிருக்கேன், 3 டாய்லெட் புதுசா கட்டினேன். சரி, அட்லீஸ்ட் இதாச்சும் பண்ணாரு அப்படின்னு டாய்லெட் போய் பார்த்தா தண்ணி வசதி இல்ல, எந்த அடிப்படை வசதி இல்ல. அவருக்கு இப்ப அவசரமா, நான் நேற்றெல்லாம் போட்டோ காட்டிட்டு இருந்தேன், அவசரமா அந்த கழிப்பறை எல்லாம் சிமெண்ட் எல்லாம் பூசி தண்ணி எல்லாம் ஊத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் இருக்கு. இங்க ஒருத்தர் நான் குரல் கொடுத்தோன்னு பார்த்தா தெருவுக்கு விளக்குகள் எரியுது, சாலைகளை குப்பைகள் அகற்றப்படுது, கழிப்பறை எல்லாம் சரியாகப்படுது. புரட்சி தலைவர் சொன்னாரு, இப்ப என்ன பார்த்து ஏன் கேள்வி கேட்கிறது? புரட்சி தலைவர் பாட்டு தான் சொல்லணும். ஏன் என்ற கேள்வி இங்க கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அடுத்து இது எனக்காக சொன்னாரு. அடுத்த லைன் யாருக்காக சொன்னாருங்கிறது உங்களுக்கு தெரியும். தான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. இது யாருக்காக அவர் பாடினார்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். போதும், 10 வருஷம் 2 தடவை சந்தர்ப்பம் கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் தடவை எதிர்கட்சி ஒண்ணும் பண்ணலைன்னாரு. இப்ப நான் நினைச்ச அளவுக்கு பண்ண முடியலைங்கிறார். பிரஷர், என்ன பிரஷர் மக்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் இல்லாம மறுபடியும் எந்த தயக்கமும் இல்லாம 5 வருஷம் மக்கள் பிரச்சனையை சொல்லுவாங்க கேட்க பார்க்க வராம இருந்துட்டு இப்ப ஓட்டு கேட்டு வராங்க. இவரோட உண்மையான முகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். மதுரைக்கு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் விட்டது. மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. மக்கள் சக்தியே மகேசன் சக்தி. மாற்றத்தை நீங்க கொண்டு வாங்க. மதுரையை நான் எப்படி மாற்றி காட்டுறேன்னு நீங்க பாருங்க. இது என்னோட வாக்கு, என்னோட சத்தியம். வர 23ஆம் தேதி இரட்டைலைக்கு வாக்களித்து நீங்கள் மதுரை மத்திய தொகுதியில் கொடுக்கிற வெற்றி, எடப்பாடியாரின் ஆட்சி தமிழகத்தில் மலர ஒரு வெற்றி திலகமாக அமையும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிறைய நலத்திட்டங்கள் எடப்பாடியார் அறிவிச்சிருக்காரு. இவங்கள மாதிரி 1000 ரூபாய் மகளிர், இவங்கள மாதிரி 1000 ரூபாய் உதவித்தொகை மகளிருக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு 28 மாசம் கழிச்சு, அது என்ன 28 மாசம் காண தெரியுமாமா? 28 மாசம் கழிச்சு எம்பி எலெக்ஷன் வந்துச்சு. எம்பி எலெக்ஷனுக்கு அவங்களால வேட்பாளர்கள் ஓட்டு கேட்டு நீங்க வரும்போது நீங்க கேட்பீங்களா, எங்க 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணீங்க எங்கேட்டு? அதுக்காக அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் தகுதி உள்ள பெண்கள், தகுதி இல்லாத பெண்கள் பிரிச்சு கொடுத்தாங்க. அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை, மகளிருக்கு 2000 ரூபாய், ஒவ்வொரு மாதமும் 3 உதவித்தொகை, இலவச பிரிட்ஜ், வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர். சகோதரர்கள் பெரியவர்கள் எல்லாம் கேட்பாங்க, எல்லாம்
பெண்களுக்கு இருக்கு, எங்களுக்கு என்ன, எல்லாருக்கும் இலவச பஸ். சிட்டியில டிராவல் பண்றதுக்கு பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் இலவச பஸ் பாஸ். அது போக தாலிக்கு தங்கம், இத்தனை திட்டங்கள், இதெல்லாம் இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். இத்தனை திட்டங்கள் அதிமுக நிறைவேற்றப்படும். இவங்க மாதிரி பேப்பர்ல இல்ல, ஒரு கூப்பன் கொடுக்குறாங்க, 8000 ரூபான்னு ஒரு கூப்பன். எதுக்கு கூப்பன் கொடுப்பாங்க? ஒருவேளை அந்த கூப்பன் நீங்க பணம் வாங்க போனீங்கன்னா இந்த கடையில தான் போய் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கடைக்கு போனீங்கன்னா அங்க 2 ஐட்டம் வச்சிருப்பாங்க, இது மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். 8000 ரூபாய் அது இன்னும் கூப்பன்ல விலை இருக்கும், அதோட உண்மையான மதிப்பு ஒரு 1500 ரூபாய் இருக்கும். ஆனா 8000 ரூபாய் மீதி பணம் போக வேண்டிய இடத்துக்கு போகும். இதுதான் நடக்கும்.